அதிலும் மிக முக்கியமாக தற்போது ராஜினாமா செய்திருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு அதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் பொறுப்பு என்பது மீண்டும் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் எதிர்பார்த்தது என்பது மாவட்ட செயலாளர் பொறுப்பு. அந்த பொறுப்பு இன்னும் வழங்கப்படவில்லை. அதே போன்று எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட அதிருப்தி தெரிவித்து சென்று மீண்டும் இணைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு எதுவும் வழங்கப்படவில்லை. இது தொடர்ந்து அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரை முழுக்க அவர் அதிமுக ஓரங்கட்டப்பட்டு விட்டார் என்றுதான் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் தான் அதிருப்தியின் வெளிப்பாடாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வருகின்ற வியாழக்கிழமை அன்று தாவேகாவில் இணைய இருக்கின்றார் என்று பார்க்கப்படுகிறது. இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்றால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 இடங்களை மட்டுமே வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது. இது அதிமுக தொடர்ச்சியாக 2வது முறையாக அடையக்கூடிய தோல்வி. சட்டமன்றத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து எதிர்க்கட்சியாக இருந்தார்கள். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட இல்லாத 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது என்பது அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியது. இந்நிலையில் தான் இந்த நேரத்தை கட்சி வலுப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் சூழ்நிலையில் தான் அவர் அடுத்தடுத்து மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்பது தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை தான் பார்க்கப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடாக தான் அடுத்தடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவி ராஜினாமா செய்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக ஜெயக்குமார், அதே போன்று மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசைக்கு சுபி ஆகிய 4 பேரும் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் விராலிமணி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக சார்பாக அவரும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்து விட்டார். ஆனால் அவர் இன்னும் தாவேகாவில் இணையவில்லை. விரைவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயபாஸ்கரை பொறுத்தவரையிலும் புதுக்கோட்டை மிக முக்கிய அதிமுக ஒரு முகமாக பார்க்கப்படுகிறார். அவருடைய விலகலும் அதிமுக ஒரு பின்னடைவு தான். இப்படி மிக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அதே போன்று அதிமுகவினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கட்டும், தொடர்ந்து அதிமுகவில் மிக தீவிரமாக செயல்பட்டு வந்தவர்கள் விலகல் என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் அதன் தொடர்ச்சியாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர் முன்னாள் அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சராக 2016 முதல் 2021 காலகட்டம் வரையில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு 71,542 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இந்நிலையில் தான் அவருடைய விலகல், அவருடைய ராஜினாமா என்பதும் அதிமுகவினுடைய தொடர் பின்னடைவுகளின் ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இதற்கு அடுத்த கட்டமாக இடைத்தேர்தல் பொறுத்தவரை இதுவரை 6 தொகுதிகளாக இருந்தது. 6 தொகுதி என்பது தற்போது 7 தொகுதியாக மாறிவிட்டது. இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரை இத்தனை தொகுதிதான் என்பதை இன்னும் உறுதியாக சொல்ல முடியாத நிலையை நோக்கிதான் சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம், விராலிமலை தொடர்ந்து முதலமைச்சராக விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்த காரணத்தால் 6 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக தற்போது 7 தொகுதியாக அந்த எண்ணிக்கை மாறி இருக்கின்றது. ஏற்கனவே 6 தொகுதி இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய எண்ணிக்கையில் மேலும் 1 கூடி தற்போது கரூர் தொகுதியும் இடைத்தேர்தல் சந்திக்க இருக்கின்றது. இதன் காரணமாக வருகின்ற இடைத்தேர்தலை சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் சந்திக்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கை என்பது 7ஆக மாறி இருக்கின்றது. இது இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரை இன்னும் அடுத்தடுத்த மாற்றங்கள் இந்த எண்ணிக்கை என்பது இன்னும் கூடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தரப்பில் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். இந்த நிமிடம் வரை சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், எஸ்.பி. வேலுமணியாக இருக்கட்டும், அவர்கள் 2 பேரும் தொடர்ந்து அதிருப்தி வெளிப்படுத்தி வருகிறார்கள். நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது கூட முதலமைச்சர் விஜய் பேசியதற்கு எஸ்.பி. வேலுமணி தனிப்பட்ட முறையில் சென்று முதலமைச்சர் விஜயுடைய கரங்களை பிடித்து நன்றாக பேசுகின்றெல்லாம் பாராட்டு தெரிவித்தார். இது அதிமுகவுடைய மற்ற கட்சி விவகாரங்கள், அதிமுக தலைமையினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக தான் பார்க்கப்படுகிறது. அவர் முதலமைச்சர் விஜய் தனிப்பட்ட முறையில் சந்தித்து நன்றி தெரிவித்ததாக இருக்கட்டும், தொடர்ந்து அவர் தனித்து செயல்பட்டு வரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், இவை அனைத்துமே எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோருடைய நிலைப்பாடு என்ன என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் 47ஆக இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்பது 41ஆக குறைந்திருக்கிறது. 6 பேர் தற்போது வரையிலும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த எண்ணிக்கை மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இது போன்ற அடுத்தடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக எண்ணிக்கை குறைவது என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது அதிமுகவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது தாவேகாவுக்கு ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 107 இடங்களை மட்டுமே தாவேகா வென்றது. இதன் மூலமாக
தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்கள் இல்லாத காரணத்தால் மேற்கொண்டு அவர்களுக்கு கூடுதல் இடங்கள் தேவைப்பட்டது. அந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போன்று விசிக உள்ளிட்ட கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள் அனைத்துமே தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் கலந்து கொண்டிருக்காங்க, கம்யூனிஸ்ட் தவிர. இந்நிலையில்தான் அவர்கள் தனித்து ஒரு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை, அவர்கள் சுயமாக செயல்பட முடியாத நிலையெல்லாம் இது ஏற்படுத்தும் என்று கூறப்பட்ட நிலையில்தான் அடுத்தடுத்து இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வது, அங்கு இடைத்தேர்தல் எதிர்கொள்ள இருப்பது என்பது தாவேகாவுக்கு ஒரு சாதகமான சூழலாக ஏற்படுமோ என்ற ஒரு நிலைப்பாட்டில் இது பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. 107 இடங்கள் தாவேகா தற்போது இருக்கும் நிலையில் மேற்கொண்டு அவர்களுக்கு 10-11 இடங்கள் என்பது தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும் நிலையில் தற்போது வரையில் 7 இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. மேலும் மேற்கொண்டு 3 இடங்கள் அல்லது 4 இடங்கள் இடைத்தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டால் இவை அனைத்தும் தாவேகா வென்றால் தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மையுடன் அவர்களுக்கு ஒரு நிலை உருவாகும். இதுதான் தற்போது அவருடைய கணக்காக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா என்பது அவர்கள் சார்ந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகும். தற்போதைய அரசாங்கத்துடைய தாவேகாவுக்கு ஒரு கூடுதல் பலத்தை சேர்க்கக்கூடிய ஒன்றாக மாறி வருகின்றது. இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஏற்கனவே ராஜினாமா செய்து தாவேகால் இணைந்தவர்களுக்கு மீண்டும் அங்கு வாய்ப்பு வழங்கப்படுமா, அல்லது வேறு யாரேனும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா, அல்லது ஏற்கனவே அங்கு போட்டியிட்டு தோல்வியடைந்த தாவேகா வேட்பாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா உள்ளிட்ட பல கேள்விகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட அதிமுக என்ற கட்சி ரீதியாக பார்க்கும் போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு கட்சி, தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி, அதற்கு பிறகு திமுக வென்ற பிறகு எதிர்கட்சியாக இருந்த கட்சி, அப்படிப்பட்ட ஒரு கட்சி என்பது தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருவது, தொடர் தோல்வியில் எதிர்கொண்டு வருவது, அந்த தோல்வியின் காரணமாக அதிருப்தி அடைந்து சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வது என்பது அதிமுகவின் கட்சி ரீதியாக பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தான் இந்த தொடர் நடவடிக்கை வெளிப்பாடாக அடுத்தடுத்து இன்னும் அதிருப்தியாளர்கள் எண்ணிக்கையும் ராஜினாமா செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையும் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது கட்சி ரீதியாக அதிமுகவுக்கு உண்மையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். மறுபுறம் தாவேகாவுக்கு ஒரு கூடுதல் பலத்தை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக தான் மாறி வருகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 6வது சட்டமன்ற உறுப்பினராக எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அது அதிகாரப்பூர்வமாக அந்த ராஜினாமா கடிதம் அதை ஏற்றுக்கொண்டது, இந்த ராஜினாமா ஏற்றுக்கொண்டது என்பதான சபாநாயகருடைய அறிவிப்பு என்பது வெளியாகும். இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, அரசியல் ரீதியாக பெரும் விவாதம் எழுப்பக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கை என்பது தற்போது வரையிலும் இந்த நிமிடம் வரை 7ஆக மாறி இருக்கின்றது. ஓவியா.